So D law, difference formula. Three formula is there. Three set இருக்குது. அந்த மூணு செட்டுக்கும் சேர்த்துட்டு ஏபிசி நோட் பண்றாங்க. அந்த ஏபிசி நோட் பண்ணிட்டு அதுல இருந்து என்ன நடக்குதுங்கிறத பாக்குறாங்க. சரிங்களா? ஓகே சார். அப்ப மூணு செட்டுனா நம்மளுக்கு என்ன வேணும்? மூணு சர்க்கிள் வர வேணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் நான் ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்றேன். செகண்ட் ஒன் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் A difference B union C equal to A difference B sorry B union C equal to A சரி intersection A minus C. பார்த்தலாமா? Yes, sir. ஃபர்ஸ்ட் LHS எடுத்து பொறுமையா போடுங்க. மொத்தம் எப்படி இருந்தாலும் மினிமம் 5 டயக்ராம் வர வேணும். கொஞ்சம் பொறுமையா போடுங்க. LHS A minus B union C. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? மொத்தம் 3 சர்க்கிள்னு ஒரு ஐடியா கிடைச்சு. A U B C ன்னு வந்துச்சு. அப்ப 3 சர்க்கிள். அப்ப 3 சர்க்கிள் டிரா பண்ணிக்கங்க. இது Aங்கிற சர்க்கிள், இது Bங்கிற சர்க்கிள், இது Cங்கிற சர்க்கிள். சரிங்களா? அப்ப இதுக்கு யுனிவர்சல் செட் கொடுக்கலாம். ஆனா நம்ம யுனிவர்சல் செட் போடல. இது A, இது B, again இது C எழுதாம B ன்னு எழுதுகிறேன். இது C. கரெக்ட்டுங்களா? அப்ப நம்ம எடுத்து மட்டும் யாரை கண்டுபிடிக்க போறோம்? B யூனியன் C கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? B யூனியன் C கண்டுபிடிக்க போறோம். அப்ப B யூனியன் C சொல்லுங்க பார்க்கலாம். யார் B யூனியன் C வருவானே? இந்த Bங்கிற சர்க்கிளும் Cங்கிற சர்க்கிளும் டிரா பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். நீங்க கண்ணை மூடிட்டு என்ன பண்றீங்க? Bங்கிற சர்க்கிளும் Cங்கிற சர்க்கிள் டிரா பண்ணிக்கிறீங்க. கரெக்ட்டுங்களா? எதுவுமே பண்ண வேணாம். Bங்கிற சர்க்கிள் எங்க இருக்குது? Cங்கிற எங்க சர்க்கிள் இருக்குது? அத எல்லாத்தையுமே நீங்க டிரா பண்ணிக்கங்க. புரியுதா? யார் எதுவுமே நீங்க பண்ண வேணாம். டக்குன்னு டிரா பண்ணிக்கங்க. சரி. இப்ப என்ன வேணும்? இதுக்கு பேர் என்னது? B யூனியன் C. இப்ப நீங்க டிரா பண்ணதுக்கு பேர் என்னது? B யூனியன் C. பட் நமக்கு என்ன வேணும்? A டிஃபரன்ஸ். கரெக்ட்டா? A டிஃபரன்ஸ் B யூனியன் B. அப்ப அடுத்த ஸ்டெப் அதான் போட போறீங்க. A டிஃபரன்ஸ் B யூனியன் C வேணும். அப்ப அதுக்கு எத்தனை சர்க்கிள்? 3 சர்க்கிள். அப்ப Aங்கிற சர்க்கிள், Bங்கிற சர்க்கிள், Cங்கிற சர்க்கிள். A டிஃபரன்ஸ் B யூனியன் C. கரெக்ட்டுங்களா? அப்ப எது வரும் சொல்ல பார்க்கலாம்? A விட்டுட்டு இந்த Bங்கிற சர்க்கிளும் டச் பண்ணக்கூடாது, Cங்கிற சர்க்கிள் டச் பண்ணக்கூடாது. அப்ப மத்தது எல்லாமே வரும். கரெக்ட்டுங்களா? மத்தது எல்லா பாயிண்டும் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து நோட் பண்ணுங்க. சரியாமா? அப்ப ஆல்ரெடி டிரா ஆனதை விட்டுட்டு மத்ததை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து டிரா பண்ணுங்க. இந்த பாயிண்ட்ஸ் வரும். A மட்டும்தான். B யூனியன் C டச்சே பண்ணக்கூடாது. Bங்கிற செட்டையும் Cங்கிற செட்டுக்கு உள்ளேயே போகக்கூடாது. இது மட்டும் தான் வருதுனால பாத்தீங்க. இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் வருது. வேற எதுவுமே வராது. சரிங்களா? இத A டிஃபரன்ஸ் B யூனியன் C. அப்ப எழுதிக்கங்க. நான் செட் எழுதாம விட்டுட்டேன். செட் எழுதிக்கங்க. இந்த செட்டுக்கு பேர் என்னது? A, இது B, இது C. இதனோட ஃபார்முலா என்னது? A டிஃபரன்ஸ் B யூனியன் C. B யூனியன் C. B யூனியன் C ஈக்குவல் டு என்னது? LHS. சரியா? ஓகே சார். இப்ப RHS கண்டுபிடிக்கணும். அப்ப RHS எழுதிக்கங்க. RHS என்ன சொல்றாங்க? RHS A minus B யூனியனா இன்டர்செக்ஷனா? இப்ப கண்டுபிடிச்சது யூனியன் கண்டுபிடிச்சிங்களா? அப்ப இன்டர்செக்ஷன் வரும். A minus B இன்டர்செக்ஷன் A minus C. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்கு காமன். அப்ப ஃபர்ஸ்ட் டயகிராம் என்ன? மொத்தம் 3 டயகிராம் வரும். எப்பவுமே LHSக்கு வந்து 2 டயகிராம், RHSக்கு 3 டயகிராம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்க போறீங்க? இது Aங்கிற செட், இது Aங்கிற Bங்கிற செட், இது Cங்கிற செட். கரெக்ட்டா தம்பி? ஓகே சார். கரெக்ட் சார். அப்ப இது A, இது B, இது C. ஃபர்ஸ்ட் ஒர்க் யார் கண்டுபிடிக்க போறீங்க? A minus B கண்டுபிடிக்க போறீங்க. சொல்லுங்க A minus B என்ன நடக்கும் சொல்லுங்க? இது Bங்கிற செட். இப்ப பாருங்க இந்த Bங்கிற சர்க்கிளை வச்சுட்டு மத்தது எல்லாமே டச் ஆகும். Bங்கிற சர்க்கிளுக்குள்ள மட்டும் போகாது. மத்த எல்லா சர்க்கிளுக்குள்ளரையும் போகும். கரெக்ட்டுங்களா? அப்ப C A minus சொல்லு. A minus B னா வந்து Aயும் டச் ஆனும் B டச் ஆனும்.
பிங்கிறத க்ளோஸ் பண்ணிக்க. பிங்கிற சர்க்கிள் டச் ஆகக்கூடாது. சியை டச் பண்ணிக்கலாம். ஓகே சார். கரெக்ட்டுங்களா? இப்ப ஏ மைனஸ் பின்னா இதுதான். அப்ப சிங்கிறதுக்கு பதிலா இந்த பாயிண்ட் நீ டச் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிள் நீ டச் பண்ணிக்கலாம். இங்க இருக்கிற பாயிண்ட். இதுதான் வந்து என்னது? ஏ மைனஸ் பியோட வேல்யூ. இங்க சிங்கிற இந்த பாயிண்ட்டுக்கு பதிலா இது டச் ஆகும். இதுவும் இதுவும் டச் ஆகாது. இதுவும் இதுவும் டச் ஆகாது. மத்தெல்லாம் டச் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஓகே சார். அப்ப இது ஏ பி சின்னு எழுதிட்டீங்க. இங்க எழுதும்போது என்ன எழுதுவீங்க? ஏ மைனஸ் பி. அடுத்த டயக்ராம் என்ன? ஏ மைனஸ் சி கண்டுபிடிக்கணும். அப்ப டயக்ராம் போட்டுங்க. இது ஏ, இது பி, இது சி. அப்ப சொல்லு பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. இப்ப நாம டிரா பண்ணும்போது என்னது? ஏ மைனஸ் சி. ஏ மைனஸ் சி. ஏ மைனஸ் சி. அப்ப இது ஏங்கிற வேல்யூ, இது பிங்கிற செட்டு, இது சிங்கிற செட்டு. அப்ப சிங்கிற செட்டுக்குள்ள டச் ஆகக்கூடாது. பிங்கிற செட்டை டச் பண்ணிக்கலாம். பிங்கிற செட்டை என்ன ஏயும் பி டச் பண்ணிக்கலாம். சி மட்டும் விட்டுற வேணும். சிங்கிற டச் ஆகக்கூடாது. சரிங்களா? ஓகே சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஏதாச்சும் டவுட் இருக்குதா? புரியுது சார், புரியுது சார். சரி, அடுத்தது என்ன நடக்கும்? ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. இன்டர்செக்ஷன் பாருங்க. இன்டர்செக்ஷன். அப்ப இன்டர்செக்ஷனா பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த ரீஜியன் இங்க வருது. இங்க பார்த்தா அந்த ரீஜியன் வரல. இங்க வருது, அந்த ரீஜியன் வரல. அதே மாதிரி இங்க இந்த ரீஜியன் வருது. இங்க இந்த ரீஜியன் வரல. இந்த ரீஜியன் ரெண்டுக்குமே வரல. இந்த ரீஜியன் ரெண்டு பார்ட்டுக்குமே வரல. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இன்டர்செக்ஷன் என்னது? காமன் ரீஜியன் தான் எழுத போறோம். கரெக்ட்டுங்களா? அப்ப என்னது காமன் ரீஜியனா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. எதுல வரலையோ அதை விட்டுற வேணும். கரெக்டா? எதுல வரலையோ அதை விட்டுற வேணும். அப்ப வர்ற ரீஜியன்ல எது காமன் ஆகுதோ அதை பார்க்க வேணும். கரெக்ட்டுங்களா? அப்ப ஏங்கிற டயக்ராம், பிங்கிற டயக்ராம், அடுத்தது சிங்கிற டயக்ராம். அப்ப இது ஏ, இது பி, இது சி. நல்லா பாருங்க யார் யாரு காமனா இருக்கிறாங்க பாருங்க. இங்க பாருங்க இது காமன் இல்ல, இது காமன் இல்ல. அதே மாதிரி இங்க வரும்போது இது காமன் இல்ல, இது காமன் இல்ல. கரெக்டா? இந்த பாயிண்ட் காமன் இல்ல, இந்த பாயிண்ட் காமன் இல்ல. அப்ப இது மூணையும் விட்டுட்டு ஏங்கிற செட்டை மட்டும் டிரா பண்ணுங்க. அப்ப ஏங்கிற செட்டை மட்டும் டிரா பண்ணிட்டு இந்த ரீஜன்ல தொடவே கூடாது. இப்ப டிரா பண்ணுங்க. அப்ப டிரா பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சது. சரியா? அவ்வளவுதான். இது காமன், இது மற்றது எதுவுமே டச் ஆகாது. சரிங்களா? ஓகே சார். அப்ப இதுதான் வந்து இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சியோட. ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சியோட. சரிங்களா? இது என்னது? டிஃபரன்ஸ் ஃபார்முலா. டி மார்கன் டிஃபரன்ஸ் ஃபார்முலா. 5 மார்க் கொஸ்டின்ல வரும். கேர்ஃபுல்லா பாத்துங்க. மொத்தம் 2 கொஸ்டின். நான் ஒரு கொஸ்டின் முடிச்சிட்டேன்.